ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2015 மும்பைலேருந்து நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுனில் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறான். அந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுனிலை தவிர மீதி எல்லாமே பொண்ணுங்க. ஸோ லைஃப்ல என்ன நடந்திருக்கும், அந்த பொண்ணுங்க அந்த டிராவல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சுனிலோட லைஃப் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்ல லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு நம்மளோட ஷேர் பண்ணு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, நம்ம வீடியோ உங்கள் வீடியோ போட்டுடலாம். ட்ரெயின் ஜேர்னி வந்து நிறைய பேருக்கு லைஃப் மாற்றும். சிலவங்களுக்கு வந்துட்டு மன அமைதி ஏற்படுத்தும், சிலவங்களுக்கு வந்து ஒரு காதலை ஏற்படுத்தும் ட்ரெயின் ஜேர்னி. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ரெயினில் வந்துட்டு நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போவாங்க, அதில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கும் ட்ரெயின். ஸோ அந்த ஒரு ட்ரெயின் வந்து நம்மளோட சுனிலோட லைஃப்பை எப்படி ஒரு புயலாக வந்து மாற்றிச்சு அந்த லைஃப்பை அப்படின்றத பார்த்துடலாம். சுனில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்துட்டு ஒரு சின்ன கிராமம். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு பையன் தான், அப்பா அம்மா. ஸோ ஒரு இன்டர்வியூக்காண்டி அவர் வந்து மும்பை போயிருக்காரு. மும்பைலேருந்து திரும்பி வராரு, இன்டர்வியூ முடிச்சுட்டு திரும்பி வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து புக் பண்ண கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் பையன், எல்லாருமே பொண்ணுங்க. நினச்சி பாருங்க எப்படி இருக்கும்ன்ட்டு, அவ்வளோ பொண்ணுங்க. அவர் வந்துட்டு யாருக்குனே கொஞ்சம் ஷை டைப்பு, பொண்ணுங்கிட்ட அதிகமாக பேச மாட்டார். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது. பொண்ணுங்களாம் ஏறினோடனே பதட்டமாக இருக்குது. ஸோ வந்து ட்ரெயின் மூவாக ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணுங்களாம் ஏறிட்டாங்க, காலேஜ் பொண்ணுங்க எல்லாமே ஏறிட்டாங்க. அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிறது ஒரு 2 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ்லேருந்து ட்ரிப்பு போயிட்டு இருக்காங்க. ட்ரிப் எங்கே இல்லை, கன்னியாகுமரி வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படியே மேலே வந்து அவரோட சீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே இருக்கும்ல அந்த அப்பர் பர்த், அதில் வந்து படுத்திருக்காரு. படுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் உட்காந்து மொபைல் ஓட்டிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றது, தலையை கூட கீழே குனிஞ்சு பார்க்க மாட்டேங்காரு. எல்லாம் பொண்ணுங்களா இருக்கு, என்ன பண்ண அப்படின்னு மொபைல் அப்படி ஃபேஸ் முன்னாடி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து படம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போய்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours கிராஸ் ஆயிடுச்சு, டைம் போயிருச்சு. போனதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதை வந்து அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் நம்ம எதுக்கு பார்க்கணும், கண்டுக்காமல் இருந்துக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கண்டுக்காமல் இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு 3:50 அந்த டைமில் வந்து அந்த ஒரு ஸ்டேஷன் இறங்குறாரு. சோலாப்பூர் ஸ்டேஷன் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சோலாப்பூர் ஸ்டேஷன் இது வந்து கர்நாடகாவில் அப்போ தான் என்ட்ரி ஆக போகுது. இந்த மகாராஷ்டிரா தான், அதுதான் பார்டர். அந்த பார்டர் தான் வந்து ட்ரெயின் வந்து நிற்குது. ஸோ அது ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிற்குது. ஸோ நின்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது டீ சாப்பிடலாம், அப்படியே கிளம்பி டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் எல்லா பொண்ணுங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மீதி டைம்லலாம் தூங்க மாட்டாங்க, முடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்துச்சு. இறங்கி வாடாது வெளியே வந்து அப்படின்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு பொண்ணோட பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு கீழே இறங்கி வந்து ட்ரெயின்ல இருந்து இவர் இறங்கி வந்தோடனே பார்த்து இந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுது. இவரை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் உடனே சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா பார்த்து ஸ்மைல் பண்ணல, உடனே ஸ்மைல் பண்ணுறாரு. அவரும் வந்து டீ சாப்பிட்றாரு. டீ சாப்பிடும் போதுன்னா இவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு. டீ வாங்கி கொடுத்தோடனே பேச ஆரம்பிக்குங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மராட்டி. ஏன்னா வந்து மகாராஷ்டிரா நிறைய பேர் மராட்டிஸ் தான் பேசுவாங்க. மராட்டிஸ் அந்த பொண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, மராட்டி எதுவுமே தெரியாது, ஒன்லி தமிழ். அப்புறம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட்டாக தெரியும். கொஞ்சம் பேசி எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து பேசுகிற அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுருக்காரு. அந்த பொண்ணு வந்து நான் வந்து இப்படி கன்னியாகுமரி போகிறோம், நாங்கள் வந்து காலேஜ் ட்ரிப் போகிறோம் மொத்தமாக அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் கேட்குறாங்க. பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா நிவி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் செகண்டரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ரிப்பு மொத்தமாக போகலான்னு பிளான் போட்டு காலேஜ்லேருந்து பேசி அப்புறம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நிவி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 2 பொண்ணுங்க, நிவி ஒன்று, 3 பேர் மொத்தம் பொண்ணுங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய பொண்ணு, எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய பொண்ணு. எனக்கு இந்த பொண்ணுக்கு என்னமோ இவரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, நம்ம சொன்னில பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. எல்லா பொண்ணுங்களும் இருந்தாங்க. பட் நிவி வந்து எக்ஸ்பிரஸில் தனியாக வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சைட் லிஸ்ட் இருந்தாங்க. ஸோ சுனில் வந்து பேசிட்டு பார்த்தீங்கன்னா 3:50 அந்த டைம்லாம். இது வந்து டிசம்பர் டைமில் இவங்க வந்து வராங்க. டிசம்பர் டைம்ல வந்து செம்மையாக குளிர் அடிக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல கூட அவ்வளோ வந்து குளிர் அதிகமாக இருக்காது. நார்த் சைடு போக போக அதிகமாக குளிர் ரெண்டுமே. அப்போ வந்து இவர் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டோன்னே இனிமே வந்து இப்படி குளிரில் வந்து இப்படி டேஸ்ட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. உடனே டக்குன்னு ஜாக்கெட்டை கழட்டி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு நிவி வாங்கி போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மூவாய் போயிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் அந்த ரயில் ஸ்டேஷனில் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவரை பற்றி எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எனக்கு கன்னியாகுமரி நான் வச்சுருக்காங்க, இங்கே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு இவர் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காலேஜ் லைஃப் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விடிய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கவே இல்லை அதுக்கப்புறமே. ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட லவ் ட்ராக் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்போ லவ் பண்ணவே இல்லை, ஆனால் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணு நிவி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்லி வந்து லவ் பண்ணணும், இவங்க லவ் படி பேசலை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன போர் அடிக்கலாம். அப்புறம் வந்து மறுநாள் காலையில வந்து எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன நடக்குது அப்படின்ட்டு கூட உள்ள ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பொண்ணு ஆல்ரெடி நைட் முந்தின நாளே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த பொண்ணு வந்து இதை வாட்ச் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்ட்டு. நீ வந்து தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பேசுகிறாங்க, அந்த பொண்ணுட்டு சொல்கிறாங்க நான் இப்படி பேசினேன் விட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அவரை பற்றி இல்லை டீட்டெயில் சொல்கிறாங்க. ஓ அதுதான் கதையா அப்படின்ட்டு இவங்க நல்லா கிண்டல் அடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் அடிக்காங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டில் வண்டி என்ட்ரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் பயங்கரமாக அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வருது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் மேக்கப் போடுறாங்க. எதுக்கு மேக்கப் போடுறாங்க இவங்க நைட்டு? இது இறங்க வேண்டிய இடம் கன்னியாகுமரி தானே சொன்னா நீ, எதுக்கு இப்பமே எல்லாம் மேக்கப் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்கப் போட்டு தூங்குறாங்க. தூங்குறதுக்காண்டி மேக்கப் போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஒரு ஸ்டேஜான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேக்கப் போடுறது, நைட்டு மேக்கப் போட்டு தூங்குறது அப்பதான் அவர் பாக்குறாரு. அதை வந்துட்டு நிவிகிட்ட கேட்டிருக்காரு, எதுக்கு எல்லாரும் மேக்கப் போடுறாங்க அப்படின்னா நாங்கள் தூங்குறதுக்காக மேக்கப் போட்டு தூங்குறாங்க அப்படின்னு. அவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு எப்படி இருக்காரு நைட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆனோடனே மறுபடியும் நிவி மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, முடிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஓட்டுறாங்க மறால். ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நைட் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். கன்னியாகுமரி நெருங்கிருச்சு. திருநெல்வேலி பக்கத்தில் வந்துருச்சு. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் தான் போனோம். கன்னியாகுமரி போனோம் டேரக்டாக. அதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இறங்கி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போங்க. ட்ரெயின் வந்து நாகர்கோயில் தான் போகும், கன்னியாகுமரி போகாது. ஸோ நாகர்கோயில் இறங்கிட்டாங்க. நெருங்கி போகிறாங்க. போனோடனே இவரு வந்து இறங்குறாரு. ஸோ நிவிகிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டாரு. இவர் நம்பர் வாங்கி பேசலாம் அப்படின்ட்டு நம்பர் வாங்கிட்டாரு. ஸோ எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன ஊர் தான், பக்கத்தில் தான் இருக்குது. நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுனில் வந்து பேசுகிறாரு. நிவியும் ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 நாள் அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அவங்க 2 இல்லை, இவங்க காலேஜ் ட்ரிப் எல்லாமே கன்னியாகுமரி சுற்றி பார்க்குறாங்க. முடிச்சிட்டாங்க, அவங்களோட காலேஜ் ட்ரிப் முடிச்சிட்டாங்க. ஸ்டே பண்ணிட்டு 2-3 பிளேஸ் போகணும் அப்படிங்கிற பிளான் வச்சிருக்காங்க. கொச்சின் அங்கெல்லாம் போகணும் பிளான் வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வராரு. வந்தவுடனே சன் அந்த கடற்கரை ஓரத்தில் அப்படி நடந்துட்டு வாக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க நேர்மை. பேசுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாதிரி நம்ம லைஃப்லேயும் வந்து நம்ம ஓயக்கூடாது, எப்போவுமே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சுனில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ப்ரொப்போஸ் பண்ணோடனே நிவி அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம எப்போண்டா ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிவியே. ஸோ இவரே ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ உடனே நிவியும் உடனே காதல் சொல்லிட்டாங்க 2 பேருமே. அப்புறம் அந்த ஒரு லவ் மூமெண்ட்டோட விடிய அதிலே இருந்துட்டு அந்த ஒரு சன்ரைஸ் பார்க்காங்க. சன்ரைஸ் பார்த்தோடனே ஒரு ஹக் பண்ணுறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு ஸோ வந்து இந்த ஒரு நாள் மறக்க முடியாது என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நைட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் இவர் வந்து நிவியை வந்து கூடுறாரு. எங்கே கூடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊரில் வந்து திருவிழா நடந்துட்டு அந்த டைமில். ஸோ திருவிழாக்கு கூப்பிட்டு போகிறாரு. திருவிழாக்கு நிவியை கூப்பிட்டு போகிறாரு. நிவி பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவரு நம்பி அவார்டு பைக்கில் போகிறாங்க. பைக்கில் வந்து ஏறிட்டாங்க. நிவி வந்து போயிட்டு இருக்காங்க. யார்ட்டையுமே சொல்லவே இல்லை நிவி. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட மட்டும் நான் வந்து இப்படி திருவிழாக்கு போகிறேன், அவரோட ஊருக்கு திருவிழாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. நிவியும் போனவுடனே அங்கே போயிட்டு திருவிழாக்கு போகிறாங்க. திருவிழா பார்த்துட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோ கொடுத்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு. நம்ம எங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பரோட்டாலாம் வாங்கி கொடுக்குறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து கோயில் பண்ணலாம். ஒரு 2 மணி நைட் அந்த டைமில் வந்து நம்ம நிவி வந்து ரூம்ல ட்ராப் பண்ணோடனே நிவிக்கு வந்து ஆக்சுவலி சுனில விட்டு போகுது மனசே இல்லை. நீ எனக்கு கொஞ்சம் என் கூட இருக்கலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து மும்பை கிளம்புறாங்க. ஸோ மும்பை கிளம்புற அன்னைக்கு நம்மளோட சுனில் வந்து அவரால் புரிய முடியல. அவர் என்ன பண்ணுறது, ட்ரெயினில் பின்னாடியே போகிறாருன்னா அதே ட்ரெயினில் புக் பண்ணிட்டாரு. பட் அவங்களுக்கு பக்கம் அந்த ஒரே கம்பார்ட்மெண்ட் சீட்டு கிடைக்கல. ஸோ அப்படியே வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம நிவி பார்த்தீங்கன்னா இவர் இருக்க இடத்துக்கு வந்து பேசுவாங்க, அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. அந்த ட்ராவல் அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் மும்பை பார்த்தீங்கன்னா மும்பையில் ஃபுல்லாக நம்ம நிவி வந்து நம்ம சுனிலை கூட்டு சுற்றுறாங்க. ஏன்னா இவர் வந்து ஊர் சுற்றி காட்டணும்ல, பட் அவங்க வந்து மும்பை சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டி அவங்க வந்து பயங்கர டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவங்க வந்து கோயில் மும்பையிலேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம இங்கே வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வேலை பார்க்குறாரு. கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ கிடைச்சி ஒரு வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்து நிவி அவங்க 2 பேருமே நிறைய இடம் சுற்றுறாங்க, நிறைய இடம் போகிறாங்க. நிவி வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நிவி வீட்டில் தெரிஞ்ச உடனே இல்லை அந்த பையன் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பையன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து மதம் ரொம்ப அதிகமாக இது பண்ணுவாங்க. மதத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க நாச்சடு போக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து இவரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின், அதனால ஒத்துக்கவே மாட்டாங்க. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. பட் இந்த காதல் சேரதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவங்க வந்து 2 பேருமே வந்து யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவும் வீட்டில் எப்படியோ தெரிஞ்ச உடனே எப்படியாவது இந்த கல்யாணத்தை அடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் வீட்டு தெரியாமல் நம்ம நிவி வந்து வீட்டை விட்டு ஓடிந்தாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. கல்யாணம் போனோடனே
அந்த ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. போன உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் நிவியோட ஃபேமிலியில் 4 வந்துச்சு. நிவியோட ஃபேமிலி சொல்லணும்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஆட்கள் எல்லாமே ரிலேஷன் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் வசதியில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி நிவி வந்து பிரித்து கூட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் 2 பேருமே மேஜர் அப்படிங்கிறனால இவங்கள்ட்ட சேர்ந்தா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து கண்டினியூ அதே ஊரில் தான் இருக்காரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நிவி வந்து படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க லைஃப் வந்து இப்படி ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அவங்களும் காலேஜ் படிச்சு முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே நல்ல ஒரு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரினில் வேலை கிடைக்குது. இவங்க ரெண்டு ஒரு ஃபாரின் போயிடுறாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க. லைஃப் வந்து ஸோ செம்ம ஹாப்பி. இந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி அவரோட வாழ்க்கையை எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? இதான் லைஃப். எப்போ நம்ம எதிர்பார்த்த வச்சு நிறைய நடக்கும். ஸோ எல்லாரோட லைஃப்ல இருந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நான் போட வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்ல லவ் ஸ்டோரி நம்மகிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, வீடியோ போடலாம். பாய்.